அவருடைய நாமம் மண்ணிலே எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. நம் ஆண்டுடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு காலத்திற்கும் நமக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு காலம், there is a stage and there is a time for everything. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்களில் ஒருவேளை நமக்கு பாதகமாக எல்லாம் தெரிந்தாலும் சுவிசேஷ வாசல்கள் திறக்கிறதை ஆமென் கர்த்தர் ஒரு நிச்சயமா இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். சுவிசேஷ வாசல்கள் யூஏல திறக்கும், ஜிசிசியில திறக்கும், உலகம் முழுவதும் திறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா அவங்க ஆமெனை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசல், சுவிசேஷ வாசல் திறக்கிறது. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்க தரிசனம் அது முடிவிலே விளங்கும், அது போய் சொல்லாது. என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? ஆமென். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவர். கரங்களை தட்டி பாடுவோமா? குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. அது இல்லை என்று, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. அதில் தாமதம் இல்லை என்று. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார் ஜீசஸ். இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் இயேசுவை துதிப்போம், இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து சுமந்தீரே, ஏறிட்டு பார் என்று தேசங்கள் அனைத்தையும் என் கையில் கொடுத்தீரே. சொல்லுமா? என்னுடன் வந்தோர் பிரிந்து சென்றும் தொடர்ந்து மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புதுபலன் கொடுத்தீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துதிப்போம் துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் துதிப்போம் இயேசு. ஒருவளத்தோடு கரங்களை தட்டி துவங்கின இயேசுவை துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே. சொல்லுமா? குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவர். முடிவிலே விளங்கும், அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. அது தாமதம் இல்லை என்று, அது முடிவிலே விளங்கும், தாமதம் இல்லை என்று. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம். முடியாது என்று ஓடி ஒளிந்தும் தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று கூறப்பட செய்தீரே. சொல்லுமா? முடியாது என்று தேடி வந்தீரே, போகின்ற தூரம் வெகு தூரம் என்று கூறப்பட செய்தீரே. துதிப்போம் இயேசுவை அப்பா. சக்கரபல கரபா இயேசப்பா. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், நம்மில் தரிசனம் வைத்தார். துவங்கின இயேசுவை இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவர். கரங்களை தட்டி குறித்த காலத்திற்கு ஜீசஸ், அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது. அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது.
அந்நியனாக கால் வைத்த இடத்தை எஸ் 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 லார்ட் தேவைகளெல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம் இயேசுவை துதிப்போம். ஜீசஸ் அப்பா இயேசுவை துதிப்போம். துதிப்போம் இயேசுவை துதிப்போம். ஹல்லேலூயா. துவங்கின இயேசுவை அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடும் பொழுது எனக்கு 2023 செப்டம்பர் ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஊருக்கு வரும்போது, துபாய்க்கு வரும்பொழுது பிரியமல்ல, நான் மட்டும்தான் முதல்ல வந்தேன் வேவு பார்ப்பதற்கு. ஆமென். ஒரு வாரம் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. நீ போய் இடம் பார்த்து வெய். எனக்கு ஊரே தெரியாது, நான் எங்கே இடம் பார்க்குறது. ஆனாலும் பிரியமல்ல தைரியமாய் வரவும் அந்த நேரம் ஆதரவாக இருந்த பிரபு ஃபேமிலி, சாம் ஃபேமிலிக்கு ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். அப்போ உள்ளே நுழையும் போது என் கையில் 20 திரஹாம் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கூட அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, காசு வச்சிருக்கியா உள்ளே வரையேன்னு. அவன் உள்ளேருந்து ஒரு பெரிய கட்டு எடுத்து காமிக்கிறான். நான் நம்மகிட்ட என்ன இருக்குது கட்டு? ஹல்லேலூயா. கட்டவிழுக்கிற இயேசு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வேலை ஒரு கேள்வியும் கேட்கல, உள்ளே விட்டாங்க. இப்போதான் ஞாபகம் வந்து இந்த அந்நியனாக கால் வைத்த இந்த இடத்துல கரங்களை கொடுத்தீராண்டவரே, சபையை கொடுத்தீராண்டவரே, தேவ பிள்ளைகளை கொடுத்தீரே. எவ்வளவு உண்மை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நடந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ நடக்கிற எல்லா இடத்திலும் ஆத்துமாக்களை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அதனாலேயே நடந்தேன். ஆமென் ஆமென். ஏன் சிலர் கேட்பாங்க, ஏன் நடக்கிறீங்க பாஸ்டர்? எனக்கே தெரில. I want to walk because as the Lord says, வசனம் சொல்கிறபடி கால் மிதிக்கும் தேசம் கர்த்தருக்கு சொந்தம், நமக்கு இல்லை, கர்த்தருக்கு சொந்தமாக. ஹல்லேலூயா. நமக்கு ஆத்துமாக்கள் தரது மாத்திரம் இல்லை, நடந்த இடத்துல எத்தனை சபைகள் உருவாகும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இருக்கிற இடத்தை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஆமென். வர்க்காவை ஆசீர்வதிங்க, மேடுஃபை ஆசீர்வதிங்க, ஆமென். கிசேஸ் ஆசீர்வதிங்க, அல்நாடாவை ஆசீர்வதிங்க. நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்தை ஆசீர்வதிச்சுட்டே இருங்க. நினையாத நேரத்தில் நீங்களே சபையாக மாறுவீங்க, இல்லை உங்கள் பக்கத்தில் ஒரு சபை ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை சபை ஆரம்பித்தாலும் இத்தனை ஜனங்களையும் ஆதரிப்பதற்கு பத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே விரும்புகிற பல்லவி. ஆமென். அந்நியனாக இந்த கால் வைத்த நீங்கள் எல்லாரும் அப்படி தான் கால் வச்சோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆமென். சிலர் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், ஆமென், 30, 40 வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் எழுப்பி நின்று பாடுவோமா? அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீரே, தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினீரே. அந்நியனாக கால் வைத்த இடத்தை கரங்களில் கொடுத்தீ, தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தினீரே. துதிப்போம் துதிப்போம், கரங்களை தட்டி முழுவலத்தோடு துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். துதிப்போம் துதிப்போம் துதிப்போம், இயேசுவை துதிப்போம். துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார். குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் அப்பா. குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும், பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்பீர். அதில் தாமதம் இல்லை என்பீர். துதிப்போம் இயேசுவை துதிப்போம். தரிசனம் வச்சிருக்கிறாரே. துதிப்போம் துதிப்போம் இயேசுவை துதிப்போம். ரிகவா சந்தலரபா, துவங்கின இயேசுவை. ஆமென்.
தெரியுதா? ஹல்லேலூயா. தரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறது இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தரிசனத்தோட கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பாடணும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், சீக்கிரமா அவன் செய்ய வேண்டியதை செய்யணும். போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு நேற்று வந்து ஒரு சின்ன கிளிப் ஞாபகம் வந்துருச்சு. என்னுடைய பிரதர் இன் லா பேக் இன் மதுரை, அவங்க 2வது பேபி பிறந்திருக்கு, 6 மாதம். ஜெனில்குமார், பிளெஸ்ஸிங்கோட டெபோடைய கடைசி தங்கச்சி. அதை கையில் வச்சு தூங்க வச்சுட்டு இருக்காரு. 12:45 1 மணி இருக்கும் போல. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னென்ன கையில் வச்சிருக்கா அந்த பிள்ளை அவர் மூஞ்சில குத்துற மாதிரி. டேடி தூங்காதீங்க, தூங்காதீங்க, நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம், 3:30 வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், ஆமென், ரொம்ப நாளைக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவர் இப்படி தான் நம்மளையும் எழுப்புறாரு போல. ஹல்லேலூயா. தூங்கிறாத, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. துதிப்போம் இயேசுவை துதிப்போம், வைத்தார் துதிப்போம், ஆமென். தூங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிச்சோங்க. துதிப்போம் துதிப்போம் இயேசுவை. நம்மில் தரிசனம் ஷபலகரா, துவங்கின இயேசுவை குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம். சபைக்கு ஒரு தரிசனம், குடும்பத்திற்கு ஒரு தரிசனம், எங்க பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அது முடிவில விளங்கும், முடிவில விளங்கும், போய் சொல்லாது அப்பா, முடிவில விளங்கும். துதிப்போம் இயேசுவை அப்பா, ஜீசஸ் விமரஷந்தலரலா. அவர் துவங்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் முடிக்கிற தேவனா இருக்கிறார். அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சிலர் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நடக்குமா நடக்காதா? இன்னும் முடிவில் விளங்குற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அது பொய் சொல்லாது. Hallelujah. God is not late. Hallelujah. He want to do it in his own way. அவருடைய வழியிலே, அவருடைய நேரத்தில் செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார். He is a miracle working God for every one of us. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். Who was, who is and who is to come. Hallelujah. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். Hallelujah. அவர் சொன்னாரு, பிரியமான, I am that I am. அப்படின்னா எப்பொழுதும் அன்றைக்கு அற்புதம் செஞ்சாரா, இன்னைக்கு அற்புதம் செய்வாரு. அன்றைக்கு நன்மை செய்தாரா, இன்னைக்கு நன்மை செய்வாரு. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாளையம் இறங்கி அங்கே செங்கடலுக்கு முன்பதாக வந்து அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பார்வோனுடைய சேனை அவன் பார்த்து சொல்றான், இவர்கள் தப்பிக்க முடியாமல் திகைத்து போய் இருக்கிறார்கள். அவன் நினைச்சான், அவன் பார்வைக்கு, எதிரி பார்வைக்கு எப்படி தெரியுது தெரியுமா? அவன் திகைத்து போய் இருக்கிறார்கள், வனாந்திரம் அவர்களை மூடிவிட்டது. அந்த வாசித்த உடனே ஆண்டவர் எனக்குள்ள பேசினார். Sometimes you feel that way. வனாந்திரத்துல இனிமே வழி இல்லை, எல்லாமே மூடிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது போல இருக்கிறதா? ஆண்டவர் இந்த செங்கடலுக்குள்ள ஒரு வழி வைத்திருக்கிறதே அவர் பிளக்கிற வரைக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவர் திறக்கிற வரைக்கும் அவர் வழியை நீங்க அறியாது இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. But he will do it in his right time. ஆமென். ஒரு இரவு முழுவதும் கீழ்காற்றை வீச பண்ணினார், செங்கடல் பிளந்தது, வெட்டாந்தரையில் நடக்க வச்சார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க வெட்டாந்தரையில் நடக்கிற நாட்கள் வந்துருச்சு. நீங்க எந்த இடத்துல இடம் இல்லை, வழி இல்லைன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதது. உங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, 7 வழியை திறக்க வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. Even in this time of war, the God of justice, the God of protection is with you. உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். வானங்களை உண்டாக்கினவர் அவர் தான்.
பூமியின் சேனையை உண்டாக்கினவர் அவர்தான். அவரை போல ஒரு தேவன் இல்லை. நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தர். சொல்லுங்க என்னோட சேர்ந்து, நீங்க ஒருவரே கர்த்தர். இவ்வளவுதானா சவுண்டு? நல்லா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் இருக்கிறோமே. 1 2 3. நீர் ஒருவரே கர்த்தர். அவரை உயர்த்த 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 மகிமையின் மேகமாய் நம்மத்தில் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் என்று உயர்த்துங்க. தேசத்தின் மேல உயர்த்துங்க, குடும்பத்தின் மேல உயர்த்துங்க, உங்க பிள்ளைகள் மேல உயர்த்துங்க, உங்க வேலையின் மேல உயர்த்துங்க. சொல்லுங்க, நீங்க தான் கர்த்தர் ஆண்டவர். என்னை போஷிக்கிறது வேலை இல்லை, என்னை போஷிக்கிறது என்னுடைய ஆண்டவர். என்னை காப்பாற்றுகிறவர் தேசம் அல்ல, காப்பாற்றுகிறவர் ஆண்டவர். என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார். ரீபரா சாந்தலரா. வானங்களையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் ஐயப்பா உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தன் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தன் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிரித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிரித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்து. அவரை பார்த்து, நீர் ஒருவரே கர்த்தர். ஓ நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீங்க பாடும் பொழுது அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை மகிமைப்படுத்தி இன்னொரு முறை சொல்லுவோமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. One more time. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. One more time. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவன் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே. சொல்லுவோமா? சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர். அவரை நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே
கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர். Let our focus turn to Jesus. Hallelujah. அவரை பார்த்து நீங்க ஆராதித்து கொண்டே இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை தருகிறாரோ வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசினாலும் சரி, அவரை உயர்த்துகிற வார்த்தையினால் அவரை உயர்த்தி கொண்டே இருப்போமா. அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருப்போமா. சொல்லுங்க, Lord, we are giving glory to your name. We want to give you glory, 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 glory. மகிமையை செலுத்துகிறோம்ப்பா, மகிமையை செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் வார்த்தைகள்னாலே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. சர்வாங்க தகன பலியாக, பாவ நிவர்த்தி பலியாக ஆண்டவரே எல்லா பலிகளையும் நிறைவேற்றின ஒரே பலியாக எங்கள் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Hallelujah. Thank you, Jesus. Lord, we give you glory and honor and power. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்கிறே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்கிறே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Alleluia, Alleluia. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். Alleluia, Alleluia. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். சொல்லுவோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்றீங்கப்பா. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். One more time. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Alleluia. Barashandalabaralaba. Alleluia. Thank you, Jesus. Alleluia. Alleluia. கண்மலையின் வெடிப்புல அன்னைக்கு மோசேவை அவருடைய கரத்தினால் மூடினது போல நிச்சயமா நீங்க சென்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆண்டவர் உங்களை கரத்தினால மூடி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். From every situation, எந்த சூழ்நிலையானாலும், எல்லா நிலைமைகளிலும் உங்க தலைக்கு மேலேயோ கீழேயோ என்ன நடந்தாலும்
உணர்வோமா? 2 கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? முழு பலத்தோட நன்றி சொல்லுங்க. அவர் தான் பாதுகாத்தாரு. நீங்க உண்மையா 100% if you know that it is he who had protected you thus far, இன்னைக்கு சத்தம் உயர்ந்திருக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். சொல்லுங்க. கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேதனை. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. One more time. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஷபரபலதரபா, அல்லேலூயா. One more time. Hallelujah. Hallelujah. Jesus. Ibarashadalarama. Ibadalarama shantalarama. Oh rahasyantalara. Hallelujah. ஆண்டவரே யெகோவா ஈரே என்ற நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். யெகோவா ராஃபா என்ற நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம். யெகோவா ஷமா என்ற நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம். இம்மானுவேலராய் எங்களை வழி நடத்தின உம்முடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மேய்ப்பராய் எங்களை கரங்களை பிடித்து நடத்துகிற எங்கள் மேய்ப்பராகிய இயேசுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறீர். துஷ்ட மிருகங்களுக்கும் ஆண்டவரே வல்லடிகளுக்கும் எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே எல்லா விதமான இயற்கை சீற்றங்களில் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறீர். உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதப்பா. தேரியாந்தரமா ரீமலதனமா சந்தரமா ரீகனமா சந்தரமா. இயேசு கிறிஸ்து, உங்க நாமம் இயேசு கிறிஸ்து, உங்க நாமம் இயேசு கிறிஸ்து, உங்க நாமம் வானத்திலும் இந்த பூமி வல்லமையான ஒரு நாமம். ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அப்பா. மனுஷருக்குள்ளே அவர் நாமம் இயேசு
நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் வானத்திலும் வல்லமை, வானத்திலோ அப்பா மனுஷருக்குள்ளே வல்லமையான இந்த சபைகளுக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. உங்க நாமம் பரிசுத்த, உங்க நாமம் ரட்சகர், உங்க நாமம் மீட்பரே, உங்க நாமம் பரிசுத்த. அவரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. மகாகணம் பொருந்தியவர், மகத்துவமான தேவன், வல்லமை நிறைந்தவர், ஞானத்தில் சிறந்தவர். நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளை நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். We give you every glory, honor and power. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா. We worship you. We worship you. ஒரு மனுஷனா கூட அவரை ரெகக்னைஸ் பண்ண முடியலையாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல தன்னுடைய பாடுகளை, அடிகளை நமக்காக எடுத்துக்கொண்டார். What a precious God of sacrifice that we have. ஆண்டவரே, உம்முடைய சாக்ரிஃபைஸ்க்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்க செய்த இந்த தியாகத்தின் நிமித்தமா நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரை நாங்கள் அறிந்ததில்லை. ஆனால் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம் எங்களை ஆண்டவரே ஒரு மனமாய் இன்று ஆராதிக்க வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, போதகர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். துபாயில் நடக்கிற எல்லா ஆராதனையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. சபைகள் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. ஆண்டவரே, ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் தருவீராக. நீ சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சபையாரை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷ வேலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தம் கம்மியா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இந்த தண்ணீரையும் தாண்டி, இந்த மிசைலையும் தாண்டி வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆமென். பக்கத்தில் 2 பேரையாவது கைப்பிடிச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. வந்தது ரொம்ப சந்தோஷம் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜலம் உங்கள் மேல் புரளுவதில்லை.
கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். சார்ஜாலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு விசேஷ வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போட்டில் வந்தீங்களா காரில் வந்தீங்களான்னு தெரியல, ஆனால் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்கள் பெருமாள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆமென், உலகம் முழுவதும் நம்மளை இந்த தேசத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு பயங்கர நியூஸ் வருது. நான் இங்கே இருக்கிற நம்மை ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த ஆராதனை தொடர்ந்து விடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த ஆராதனை தான் விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் ஆர்டர் கொடுத்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சேர்ந்து ஆராதிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் வரணும், ஜெபிக்கணுன்ற அந்த இன்ஸ்பிரேஷனை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்படின்னா எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ லார்ட் வில் டூ கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் இன் தி டேஸ் டு கம். ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஸோ இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நான் முதலாவது நேரடியான கேட்கலாம். கடைசியில் மற்ற காரியங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ we want to hear the word of God. So may I call Sister Debo. அவங்க தான் இந்த பாம் சண்டே ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். அது ஏன்னா she meditates on the Passion Week and sacrifice on the cross. இந்த 40 நாட்கள் நீங்கள் வந்திருந்தா தெரியும். We have learned many things, from the word of God. ஸோ கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே இன்னும் அவரை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஓவர் டு ஸ்டார். இந்த தேசத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணிருக்கிறார். ஸோ தொடர்ந்து இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ரைட்? கைண்ட் ஆஃப் I'm beginning to fall in love with this country now slowly because the way they care for the people, உண்மையா you have to appreciate. நம்ம கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த தேசத்துல இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக, மக்களுடைய நலனுக்காக அவர்களுக்கு முடிந்த சில காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, because we are called to bless this land. Okay, God has brought us to this land for a purpose. நான் திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். இந்த நாட்களிலே நான் துபாயில் இருப்பதற்கு ஒரு பெரிய தெய்வீக நோக்கம், திட்டம் இருக்கிறது. அப்படி கரங்களை சொல்லுவோம். Lord, in the name of Jesus, உங்க நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள், ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள், ஆண்டவரை பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உரிய திறவுகளை உடையவர்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு சேமம் உண்டாயிருப்பதாக, இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக, இந்த தேசத்தின் மேலே தேவனுடைய கண்கள் தயவாய் பார்ப்பதாக, இந்த தேசத்தின் எல்லைகளில் எங்கும் சமாதான கொடிகள் ஏற்றப்படுவதாக, இந்த தேசத்தின் ஆண்டவரே எல்லா வாசல்களும் சுவிசேஷத்துக்காக திறப்பதாக, எல்லா விதமான இரும்பு துறைகளும் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட இருதயங்களும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அப்படி சொல்லுங்க. நீங்க தீர்க்க தரிசனமா நீங்க சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ப்ரொக்ளைம் பண்ணுகிறதை பரலோகம் ஆம் என்று சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. God has already spoken yes, and today we are here to speak amen. Hallelujah. சொல்லுமா, இந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அடியிலே வந்து சேருவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடமாய் இழுத்துக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இயேசுவே, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லுவோமா? ஆண்டவரே, when your body is lifted up from this earth, when you are lifted up on the cross, the promise is that you will draw multitudes towards you. அநேகரை, ஆண்டவரே, ஜாதிகளை, ஜனங்களை, ஆண்டவரே, பாஷைக்காரர்களை உம்மக்கத்தை இழுத்துக் கொள்வீர் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறபடி நாங்கள் இப்ப இந்த ஒரு குடும்பமாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக, அநேக ஜாதிகள் இயேசுவினிடத்திலே இழுத்து கொண்டு வரப்படுவார்களாக. And we bless this land. In Jesus' name we pray. Amen. Hallelujah. So please keep speaking blessing over the land.
இந்தியாவினாலும் சரி, துபாய்னாலும் சரி, whatever ப்ராவின்ஸ் நம்ம இருந்து வந்தாலும் சரி, தமிழில் சொல்லுவோம் கரிச்சு கொட்டுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஒர்க் பண்ணுற பிளேஸை திட்டிகிட்டு இருப்பாங்க, பாஸை திட்டுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரோ நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளேஸை நம்ம என்ன பண்ணணும், bless பண்ணணும். Amen. Even if that person is not a right attitude ஓட அந்த பாஸ் இல்லை, அந்த ஆர்கனைசேஷன் சரியா இல்லைனா கூட, God has placed me there for a purpose, to bring healing in that institute, to bring healing in that educational organization, to bring healing in the church. அந்த ஒரு வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு சபையில வச்சிருந்தாலும் சபையில கர்த்தர் நம்ம என்ன வச்சிருக்கிறாங்க, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குறைகளை பார்த்து விட்டு அந்த நொட்டை பார்க்கறது, குறை பார்க்கறது சொல்லிட்டு அதை மேக்னிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. Some people have the disease, I would say, of talking about the discomfort, talking about the failures, talking about the cracks. I tell you, what is our responsibility in that situation? What is my response in that situation? Yes, there is a crack. Why don't I go and close the crack? Instead of talking about the crack, instead of demonstrating or instead of magnifying, இல்ல 10 பேரை கூப்பிட்டு அந்த கிராக்கை பத்தி 10 விதத்துல சொல்றதுக்கு பதிலா அங்க போய் ஒருத்தரை கூட்டு போய் அந்த கிராக்கை சரி பண்றதுக்கு செஞ்சா என்ன? Amen. Why don't we do that? Because I am the blessed generation. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எவைகளை சொல்றீர்களோ அவைகள் அப்படியே ஆகும். எவைகளை கட்டுகிறீர்களோ அவை கட்டப்படும். எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் கட்டு அவிழ்க்கப்படும். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, டு கேதர் அண்ட் டு ப்ரே. எஸ், தெர் இஸ் அ ப்ராப்ளம், பட் லெட்ஸ் 2 of us கம் டுகெதர் அண்ட் ப்ரே. ஆமென். 2 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கலாம். 2 பேர் இல்ல, யாருமே கிடைக்கலையா, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறார், பிதாவானவர் இருக்கார் இல்லையா, திருத்துவ தேவன் இருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான். So join with the spirit and pray. ஹல்லேலூயா. யாருமே இல்லாட்டினாலும் அவரோடு கூட இணைந்து குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக, வேலை பார்க்குற இடத்துக்காக, நம்மளுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே மாற்றங்கள் உண்டாகிறது. Amen. So you take the authority. Sometimes we say go in the flow என்று சொல்லுவோம் இல்லையா. Take the life as it comes. அப்போ ஒரு தடவை I think 2023 நினைக்கிறேன், if I remember correctly, 22 or 23, I don't கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த இயர் பிகினிங்ல ஆண்டவர் சொன்னார், don't take the life in its flow ன்னு சொன்னார் என்கிட்ட. Don't take it in the flow. You decide what you want. Amen. வாழ்க்கை போற போக்குல வாழ்ந்துட்டு போறேன் நீ சொல்லாத. இந்த வருஷத்தை நீ என்ன பண்ண, டிசைட் பண்ண. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டின்படி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி, ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்லலை. இட்ஸ் நாட் லைக் அக்கார்டிங் டு மை ஃப்ளஷ், மாமிச சிந்தனையின்படி அல்ல, கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் சொன்னாரு, யூ டேக் த அத்தாரிட்டி ஃபார் த இயர். Amen. I don't know, I didn't come prepared to say this, but I feel God, Holy Spirit wants us to learn this great lesson. Amen. So வாழ்க்கை வரும்போது பார்த்துக்குவோம், போகிற போக்கில் பார்த்துக்குவோம். தயவுசெய்து சொல்லாதீங்க இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்கு, நீங்கள் ட்ரெண்டை ரொம்ப மேக்னிஃபை பண்ணாதீங்க. இந்த துபாயில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு, இந்த சிச்சுவேஷனில் கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாரு. How is that you want to live here? You decide. Amen. நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி, வார்த்தையின்படி எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆவியில உணர்த்துகிறாரோ அதை நீங்க உங்க நாவல சொல்லி கட்டளையிடுங்கள். நீங்க சொல்றபடியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இந்த வாரம், இந்த நாள் மிக விசேஷமான நாள். கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ட்ரெடிஷனலாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை குருத்தோலை ஞாயிறு என்று நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆமென். நம்ம அதை ரிச்சுவலாக அல்ல, நம்ம இந்த 40 days லென்ட் சீசன்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது என்னவென்றால், இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு ரிலேஷன்ஷிப். Amen. Whatever we are trying to do during this season is not a ritualistic practice, but it is a practice based on a living relationship. Hallelujah. ஓகே, ஒரு ஜீவனுள்ள ஒரு உறவின் அடிப்படையில் இந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு, அதாவது பாம் சண்டே என்று ட்ரெடிஷனலாக நினைவு கூறப்படுகிறது. இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பாம் சண்டே? Jesus entered Jerusalem triumphantly.
உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள் இருந்ததுன்னா அதில் டைட்டில்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஒவ்வொரு பேசேஜுக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டிருக்கும் triumphant entry. உங்களுக்கு பைபிளில் டைட்டில் இருக்குமானால் this is Jesus' triumphant entry. ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய வெற்றி பவனி. அல்லேலூயா. என்ன பவனியாம் அது? வெற்றி பவனியாம். ஆனா உண்மையை சொல்ல போனா ஆண்டவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எருசலேமுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் அவர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம். சோ ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா யதார்த்தமாய் இந்த பிசிக்கல் கண்களில் நியூஸை ரீட் பண்ணி ஹெட்லைன்ஸை வாசிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ரிப்போர்ட் என்ன இருக்கும்னா, இந்த வாரத்தில் they are plotting to catch Jesus. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் 2 ஆஸ்பெக்ட் கொடுக்க விரும்புறேன். ஒன்னு வந்து நியூஸ் ரிப்போர்ட், ரியாலிட்டி ரிப்போர்ட். ரியாலிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்த ஹை பிரீஸ்ட் இல்லைங்களா, தமிழ்ல சொல்லுவோம், இந்த பிரதான ஆசாரியனும் சதுசேயர்களும் பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ் இவங்க எல்லாம் பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தேர் இன்ச் பை இன்ச் தேர் க்ளோசிங் ஆன் ஜீசஸ். ஜீசஸ் ஒரு கார்னர் பண்ண போறாங்க. அவங்களுடைய பிளான் பக்காவா இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஜீசஸ் எருசலேம்ல காலை வச்சார்னா அவர் கதை முடிஞ்சிரும். அது இயேசுவுக்கும் நல்லாவே தெரியும், சீஷர்களுக்கும் நல்லாவே தெரியும். எல்லாருமே எருசலேமுக்கு வரவேணான்னு தான் ரொம்ப கேட்குறாங்க ஜீசஸ்ட. ஆனா இயேசு எருசலேமுக்கு போகும்படி தன் முகத்தை திருப்பி எருசலேமுக்கு வருகிறார். So the news says the period or the ministry of Jesus is coming to an end. இயேசுனுடைய ஊழியம் இந்த பூமியிலே ஒரு முடிவுக்கு வருகிறது. இவருடைய popularity is going to come to an end. முடிவுக்கு வருகிறது. அநேக ஜனங்கள் அவருக்கு பின்பாக வருகிறார்களே, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறோம் என்று சந்தோஷமா இருக்கிறாங்க. சத்ருவானவனும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறான். சிலுவையில் அவர் தலையை நனப்பன அவரை நசிக்கிருவேன் அப்படின்னு சந்தோஷமாக பிசாசும் காத்து கொண்டிருக்கிறான். வெளிப்படையாக யதார்த்தமாய் பார்க்கும் பொழுது அது ஒரு தோல்வியை நோக்கி, ஒரு முடிவை நோக்கி, அழிவை நோக்கி போகிற பயணத்தை போல இருக்கிறது. It looks like an end. சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்க புலம்புறாங்க, அழுறாங்க. அது ஆண்டவர் சொல்வார்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக. அப்ப என்ன ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதுன்னா, திக்கற்ற ஒரு ஃபீலிங். I will not leave you as orphans. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல ஆர்ஃபன்ஸ்னா தாய் தகப்பன் இல்லாத, வழியே இல்லாத ஒரு நிலை. இப்ப சீஷர்கள் பிலீவ் பண்றாங்க, என்ன நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, நாங்க என்ன பண்ண போறோம்? இப்ப பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேலையை விட்டுட்டு வந்தாச்சு, திரும்பி போய் என்ன பண்ண, ரெசிக்னேஷன்லாம் கொடுத்தாச்சு. I cannot take back, I cannot retrace my path. பீட்டர்சன் நினைக்கிறான், ஐயோ தெரிஞ்சிருந்தா ஒரு போட்டையாச்சும் பத்திரமா வச்சிருந்துருக்கலாமே, தெரிஞ்சிருந்தா ஒரு நெட்டையாச்சும் பத்திரமா வச்சிருந்திருக்கலாமே, தெரிஞ்சிருந்தா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு லீஸுக்கு கூட விட்டுட்டு வந்திருக்கலாமே இந்த போட்டை. இவர் சொன்னார் நினைச்சு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டுல வந்துட்டோம். பேதுரு பயந்திருப்பாரு, யோவானும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோசித்து இருந்திருக்கலாம். ஆனா இது சொன்னது வந்து வாயத்திறந்து சொன்னது பேதுரு தான். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு இப்ப என்ன? We trusted you and we followed you. What is my position now? எங்களுடைய நிலை இப்ப என்ன? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். It looks like the journey towards Jerusalem, the entry to Jerusalem looks like an end of a chapter. ஒரு சாப்டருடைய, ஒரு புஸ்தகத்தினுடைய, ஒரு ஹிஸ்டரியோடைய முடிவை போல இருக்கிறது. But there's a famous English quote that says, in my end is my beginning. Amen. Hallelujah. In my end is my beginning. அதான் சொல்லுவோமா, in my end is my beginning. Hallelujah. என்னுடைய முடிவில், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பூமியின் வாழ்க்கையின் முடிவில், மாம்சத்திலும் இரத்தத்திலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவிலே என்னுடைய ஆரம்பம் இருந்துச்சா இல்லையா? புறஜாதியினோட ஆரம்பம் இருந்துச்சா இல்லையா? Hallelujah. So in the end is the beginning.
Hallelujah. So in the end பார்க்கிறதுக்கு முடிவை போல, அழிவை போல, இந்த chapter is closed போல இருக்குது. But the heaven knew one chapter is being closed, but another beautiful chapter is going to begin. In matter of 50 days, 53 நாள்ல அவர் உயிர்த்தெழுதுவார். அதுக்கப்புறம் 40 நாட்கள் அவர் ஜனங்களோடு கூட இந்த பூமியில அவர் he will dwell with his people and he will appear to the people, and 50th day 40th day he will ascend. 40வது நாள் என்ன பண்ணுவார்? அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஒரு புதிய ஹிஸ்டரி ஆரம்பமாகும். Hallelujah. Pastor Jacob and I, we carry the special anointing with the grace of God to send people out. ஜனங்களை அனுப்புகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாங்க மதுரையில சொல்லிட்டே இருப்போம், எங்களையே அனுப்பிச்சு விட்டாரு வெளியில. அப்பதான் அந்த பிலீவர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க போங்க போங்கன்னு சொன்னீங்க, நீங்களே வெளியே போவாங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. நாங்களே அதை எதிர்பார்க்கல. ஈவன் I never dreamt in my life that I would be standing here and all that. So it is a sending church, because I remember Pastor once spoke in our Gate of Heaven church. He said a church that never sends will become a stinking church. அனுப்பாத சபை நாற்றம் எடுக்கிற சபையாய் மாறிவிடும் என்று அவங்க பண்ண பிரசங்கம் ஞாபகம் இருக்கு. Stagnation stinks. That's the word you spoke. Stagnation stinks. So GSGC also carries the same blessing that we'll be sending you. So please be ready. Parents, please be ready. Children, please be ready. Going for the purpose of the gospel. Amen. எதற்காக போகிறோம் என்றால் எல்லைகளை தாண்டி சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவர்களாக கர்த்தர் நம்ம குடும்பங்களை அனுப்புவார். Amen. Whether temporarily or permanently, I don't know, but we will be sending. So please be prepared. Amen. So ரொம்பலாம் things வாங்கி இங்க ஹோல்ட் பண்ணாதீங்க. ரொம்பலாம் இங்க ரொம்ப உங்க ஹார்ட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆண்டவர் போசனா உடனே போறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி. ஆமென். லோத்துக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா, அவருக்கு நிறைய திங்ஸ் அந்த ஹோல்டிங்ஸ் அங்க சோடோம்ல இருந்தனால தான் he could not leave that place immediately. ஆமென். ஸோ ஒன்ஸ் என்னைய மதுரையிலேருந்து ஆண்டவர் மூவ் பண்ணல, என் மைண்ட் செட் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து நான் மூவ் பண்ணும்போது இனிமேல் எந்த இடத்துல எதையுமே இங்கே இருப்போம் அப்படின்னா, மேபி ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் டெஸ்டிமனி ஐ வில் ஷேர். துபாய்க்கு வந்த புதுசில் எதுவுமே வாங்க பிடிக்காது. ஓகே வீல் கோ. இது வாங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்பேன் மனசில், இது மதுரை கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் வரும். கேன் ஐ டேக் இட் வித் மீ டு மதுரை? முடியாது, அப்போ வேணாம் வாங்காத. ஸோ எதுவுமே வந்து ஐ கான்ட் டேக் இட் டு மதுரை, ஐ கான்ட் டேக் இட் டு மதுரை அப்படின்னு தான் என் மைண்டில் அதை அசஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், நீ மதுரையிலேயே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியான்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கும் பொழுது, do you think you're going to live in Madurai forever அப்படின்னு இல்ல ஆண்டவர். அப்புறம் அந்த ஆட்டிடியூட் தான் even if I send you back to Madurai, துபாயில எப்படி ஆட்டிடியூட நீ வாழ்றியோ அதே மனப்பக்குவத்தோட தான் எங்கேயும் வாழணும், மதுரையில வாழணும். உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் நம்ம ஹார்ட்ல என்ன இருக்குன்னா, இதை நான் ஹெவனுக்கு கொண்டு போக முடியுமா? அதான் ஆண்டவர் he taught me. Ask the question, மதுரை கொண்டு போக முடியுமான்னு கேட்கிற கேள்வி கொஞ்சம் மாத்தி, இதை நீ பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு கேளு. Hallelujah. Can I take it to heaven? Can I take this to heaven? Will this come to heaven? கேளு. இல்லையா, ரொம்ப மண்டே போட்டு அதில் குழப்பிக்காத, ரொம்ப மண்டே போட்டு அதில் உருட்டிக்காது. It's all temporary. Only those things that can come with you to heaven is worth spending your time, spending your energy on. How many of you agree with me? ஆமென். பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு உங்களோடு கூட எது வர முடியுமோ அதுக்கு உங்க நேரத்தையும் பணத்தையும் இல்ல உங்களுடைய எனர்ஜியையும் ஸ்பெண்ட் பண்றது புத்தியான ஒரு செயல். கமிங் பேக் டு த பாம் சண்டே, இந்த பாம் சண்டே அன்னைக்கு முக்கியமான சில கருத்துக்களை முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். ஒன் மோர் திங், ஐ ஆல்சோ இன்வைட் யூ டு ஜாயின் அஸ் திஸ் வீக் ஃபார் த ஸ்பெஷல் பிரேயர். இந்த வீக் மார்னிங் 5 to 6 1 hour நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். மார்னிங் 5:30 to 6 இல்ல, நாளிலிருந்து இந்த ஈஸ்டர் வரைக்கும் 5 to 6 1 மணி நேரம், இரவிலையும் 8 to 9 1 மணி நேரம். ஆமென். So 1 hour in the morning and 1 hour in the evening. உங்களை நான் தாழ்மையாகவும் கண்டிப்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன், ஏதாவது ஒண்ணுக்கு ப்ளீஸ் கமிட். எய்தர் in the morning 1 hour or in the evening 1 hour. ரெண்டுக்குமே வந்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு பி a part of the both hours prayer.
பட் அட்லீஸ்ட் 1 hour. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெத்செமனே தோட்டத்துல தன் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டாரு? 1 மணி நேரமாவது. So every day please remember that statement. உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது can't you pray? Watch and pray. So this is the same request and no, I would say commandment கூட சொல்லலாம். கண்டிப்பாகவும் அன்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன், 1 மணி நேரமாவது இந்த வாரம் நீங்கள் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். காலையில 5 to 6, மாலையிலே 8 to 9. இந்த லிங்க் நம்ம ஸ்பெஷல் ப்ரேயருக்கு ஒரு லிங்க் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். GSGC லிங்க் வேற, இது கேட் ஆஃப் ஹெவன் லிங்க். நான் வந்து 1 hour ப்ரேயருக்கு ஸோ தட் கட் ஆகாமல் அந்த ப்ரேயர் வரதுக்காக நம்ம அந்த லிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ திருப்பி நான் ஜஸ்ட் போஸ்ட் மெசேஜ் இன் த குரூப். ஸோ இந்த பேஷன் வீக் ப்ரேயர், இந்த காரியங்களை கர்த்தர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அநேக காரியங்களை நம்ம இந்த வாரம் நேரம் எடுத்து படிக்கலாம். ஒன்று, இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த வாரம் நடந்ததை எப்படி அவங்க எழுதியிருக்கிறாங்க என்பது நீங்க படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குறித்து கொள்ளுங்களா, மத்தேயு 21 28 வரைக்கும், மத்தேயு 21 28 அதிகாரங்கள் இந்த கடைசி வாரத்தை நமக்கு நரேட் பண்றாரு அக்கார்டிங் டு திஸ் காஸ்பல் ஆஃப் மேத்யூ. மத்தேயு ஆக்கியோனுடைய அவருடைய கண்ணோட்டத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வாரம், அதாவது எருசலேமுக்குள்ள வந்த நாள் முதல் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு 21ஆம் அதிகாரம் முதல் 28 வரை மத்தேயுல வாசிக்கிறோம். மார்க்ல 11ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரை அந்த நாட்களை நாம வாசிக்கிறோம். ஓகேங்களா? மார்க் 11 முதல் 16, லூக்கால 19 முதல் 24, லூக்கா சுவிசேஷத்துல 19 chapter to 24th chapter. இது நான் சும்மா ஃபேக்ட் மட்டும் வாசிக்க விரும்புறேன். இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஓகேங்களா? சுவிசேஷத்துல இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே the narration of Jesus' last week, his suffering, his death, his resurrection, இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. ஜான்ல 13 முதல் 12ல இருந்து, ஜான் 12ல இருந்து. ஓகே, சோ மத்தேயு எப்ப இருந்து? மத்தேயு 21ல இருந்து 28 வரைக்கும், எண்ட்ல வரைக்கும். மார்க்ல 11ல இருந்து, லூக்கால 19ல இருந்து 24 வரைக்கும், யோவான்ல 12ல இருந்து 21 வரைக்கும். ஓகேங்களா? சோ இந்த சாப்டர்ஸை ஸ்டெப் 1 ரீட் பண்ணுங்க, just to get the facts. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணனும், அதுல நல்லா படிக்கலாம். அடுத்து, இல்ல நான் இது படிச்சு முடிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீடிங் கொடுங்க, ரிசர்ச் பண்ண மாதிரி கொடுங்க அப்படின்னா, ஐ வுட் ஆல்சோ என்கரேஜ் யூ இந்த வீக் லேவியராம புஸ்தகத்தையும் எபிரேய புஸ்தகத்தையும் வாசிங்க. எதை வாசிக்கலாம்? நம்ம லேவியராகமத்தையும் எபிரேயரையும் வாசிக்கலாம். ஏன்னா அந்த கடைசி வாரத்துல நம்ம இயேசுவை எப்படி பார்க்கிறோம்னா, அடிக்கப்பட போகிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பலி கொடுக்கப்பட போகிற ஒரு பலியாக இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். He will be like, இப்ப நீ பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீக் இன் அண்ட் அரவுண்ட் த டெம்பிள் ஹோல் டே இருந்துட்டே இருப்பார். ஆலயத்துக்குள்ள, ஆலயத்தை சுத்தி, ஆலயத்துக்குள்ள. அந்த கடைசி வாரம் முழுவதும் இயேசு எங்க தான் இருக்கிறாரு? எருசலேமின் ஆலயத்துல. people look at him, the priests look at him, they all கேடிப்பாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் இயேசுவை பார்த்து, இது பழுதற்ற ஆட்டுக்குட்டி, இது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. என்ன பண்றாங்க? டெஸ்டிமனி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன சர்டிபிகேஷன் வேணும்? பழுதற்ற ஆட்டுக்குட்டின்ற சர்டிபிகேஷன் பிரீஸ்ட்ஸ் கொடுத்தாகணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா everything is beautifully accordingly orchestrated according to the law. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கே இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஸோ நியாயப்பிரமாணத்திலே இந்த லேவியராம புஸ்தகத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அது ஒன்று கூட மாற்றாமல் இயேசு தன்னை பலியாக என்ன பண்றாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ லேவியராமத்தை புஸ்தகத்தை வாசிச்சாலே நமக்கு டயர்ட் ஆயிரும், நமக்கு தலைவலிச்சிரும், தூக்கம் வந்துடும், பாதி புரியாது. ஆனா எல்லாவற்றையும் எழுத்தின்படியே இயேசு நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. அது நன்றி கடனா கூட பண்ணுவோமே, வாசிப்போமே. ஆமென். உங்களை 10 ஸ்டெப்ஸ் ஏற சொல்லல, மொட்டை போட சொல்லல, முழங்காலே நடக்க சொல்லல உங்களை, இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? செருப்பு போடாம உங்களை மதுரையில இருந்து பழனி மலை வரைக்கும் யாரையும் நடக்க சொல்லல, எதுவுமே செய்ய சொல்லல. நன்றி கடன் நாம என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட்
வாசிக்க வாசி செய்யலாம் அவங்க என்ன செஞ்சாங்க. லேவியராம புஸ்தகத்துல எப்படியெல்லாம் பலி கொடுக்கப்படுது என்று வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய ஆவிக்குரிய நிறைவேறுதல் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிரேய புஸ்தகத்தை வாசிக்கணும். புதிய ஏற்பாடு எபிரேய புஸ்தகத்தை வாசிச்சோம்னா அந்த பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா சடங்குகளுக்கும் எல்லா பலிகளுக்கும் உள்ள அர்த்தம் என்ன, இயேசு எவைகளை செய்து முடித்தார் என்று ரொம்ப அழகாக நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. So these are the assignments. If you are interested, you can read in the 4 Gospels, or you read the book of Leviticus or book of Hebrew. அது இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா maybe you can connect with us. நம்ம ஒரு ஸ்பெஷலா பைபிள் ஸ்டடி கூட போட்டு நம்ம அதை படிக்கலாம். ஆமென். So இப்போதான் வசனத்துக்கு ரெடி ஆகிறோம். 15 minutes இருக்கு. Are you ready to listen to the word of God? Hallelujah, hallelujah. ஆண்டவர் எருசலேமுக்குள்ள வெற்றியாக பவனி வருகிறார். சகரியாவின் 9ஆம் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தீர்க்க தரிசனமாக சகரியா அதை பார்க்கிறார். எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம்னா, I don't know எப்படி நான் சொல்ல போறேன்னு தெரியல, so many things in my mind. Gospelsல உங்களுக்கு நரேஷன் இருக்கும். Gospelsல என்ன இருக்கும், என்ன நடந்துச்சுன்னு அப்படியே உங்களுக்கு ஒரு சம்பவத்தை அப்படி கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே நீங்க என்ன பண்ணணும், ஓடி போய் பழைய ஏற்பாடுல தேடணும் அதோடைய ஷேடோ எங்க இருக்கு. இது ரியாலிட்டி, அதோட ஷேடோ. அந்த ஷேடோவை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இன்சைட் நமக்கு கிடைக்கும். ஒரு தீர்க்கதரிசி, நீங்க சகரியா 9ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா இயேசுவானவர் இந்த எருசலேமுக்குள்ள பவனி வர போகிறதை சகரியா என்ன பண்றாரு, தரிசனமாக பார்த்தது என்ன பண்றாரு, எழுதுகிறார். அது வாசிக்கலாம். 9:9 வாசிங்க. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆமென், ஆமென். 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி, எல்லாம் கவனிக்கிற வசனத்தை பாக்குறீங்களா? சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிற 8ஆம் வசனம், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். Look at the personal care that God gives to his temple. ஆண்டவர் என்ன பண்றாரா, எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் போனாலும், எத்தனை சேனைகள் சூழ்ந்திருந்தாலும் அவருடைய ஆலயத்தை ஒடுக்குகிறவன் வராதபடிக்கு, அந்நியன் மிதிக்காதபடிக்கு அதை கவனித்துக் கொண்டே இருப்பாராம். ஒருவேளை சகரியா அதை சொல்லும் பொழுது அவருக்கு தெரிஞ்சது என்னதுதான், எருசலேம் தேவாலயம் தான். ஆனா இன்னைக்கு வாசிக்கிற உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், it not just the temple in Jerusalem, it's much more than that. It is you and me. Hallelujah. இங்க ஆண்டவர் சொல்றது, ஆலயமாகிய உங்களையும் என்னையும் தான் சொல்றாரு, என்னுடைய கண் அதை பார்த்து கொண்டே இருக்கும். சியோன் குமார்த்தி என்று ரேஷியலா இந்த according to the birth இருக்கிற யூதர்களை பார்த்து மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவருடைய பிள்ளையாக மாறின உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து பாடு. குமாரத்தி என்று சொல்லும் பொழுது not only referring to the women but also the men in this church. ஆமென். நம்ம சபையாகிய மணவாட்டி, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னா அது என்ன ஐடென்டிட்டி? the bride of Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. சோ நீங்க உங்களுடைய ஜெண்டரை மனசுல வச்சுக்காதீங்க, உங்களுடைய ரேஷியல் ஐடென்டிட்டியை மனசுல வச்சுக்காதீங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்க அடையாளத்தை மனசுல வச்சுட்டு வாசித்தோம்னா புரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிக்கூறு. நான் எருசலேமுக்குள்ள வருவது ஒரு சாப்டருடைய எண்டு கிடையாது, உங்களுடைய நியூ சாப்டரை பிகின் பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. எதிரினுடைய வெற்றி அல்ல, எதிரினுடைய தோல்வியை காண்பிக்கிறது சிலுவை. ஆமென். அதுவரைக்கும் தோல்வியின் சின்னமாக இருந்தது, அதுவரைக்கும் சாபத்தின் சின்னமாக இருந்தது, அதுவரைக்கும் வேதனையின் சின்னமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசுவானவர் அந்த மரத்திலே தூக்கப்பட்டாரோ அந்த மரம் ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. சாபங்கள் ஆசீர்வாதமாக மாற்ற, நான் போன வாரம் படிச்சோம் இல்லையா, curses were turned into blessing. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களிக்கூறு, நீ கெம்பீரி, உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார்.
அப்ப 11, 12 பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வசனங்கள். அது உனக்கு நான் என்ன செய்வதென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். People who are trapped in waterless pits. அநேக நேரங்களில் அநேகரை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அடைப்பட்டு இருக்கிறது போல் நமக்கு தோணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே வெளியே தூக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அடைப்பட்ட கிணறை போல இருக்கிறோம், தண்ணீரற்ற குழியிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம், யோசேப்பை போல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளப்பட்ட குழியிலே இருந்தாலும் என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் என்ன பண்ணுவேன், நானு விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த பவனி வருகிற இந்த குருத்தோலை ஞாயிறு எதை காண்பிக்கிறது? அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலையை அது நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. தண்ணீரற்ற குழியிலே இருக்கிறவர்களுக்கு விடுதலை. அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைகளே, prisoners of hope. prisoners தான், அடைக்கப்பட்டவர்கள் தான், கைது செய்யப்பட்டவர்கள் தான். ஆனா அவர்களுக்கு என்ன ஒரு அடைமொழி கொடுக்கப்படுகிறது? நம்பிக்கை உடையவர்கள். நான் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, உங்க சூழ்நிலையில உங்களுக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலை. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு மாற்ற முடியாது, உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது. அது ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, prisoners of hope. Return to the fortress. அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே. எல்லாரும் பேசணுமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி கற்பனை செய்யணும்னா, இயேசுவாகிய ராஜா கழுதையின் மேலே பவனியாக எருசலேமுக்கு வருவது அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யும்படிக்கும், சிறையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கும், எளியவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கும், குருடர்களின் கண்களை திறப்பதற்கும், நொந்து போனவர்களுக்கு ஆறுதலை சொல்லுவதற்கும் சொல்லி அவர்களை விடுதலையாக்கி எங்கே கொண்டு வராராம்? அரணுக்கு திரும்ப கொண்டு வருகிறாராம். அரணுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து, அவர்கள் இழந்து போனதை, சிறைப்படுத்தினவர்களை, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. He takes the captives captive. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி அவருடைய கைதிகளாக மாற்றி விடுகிறார். ஆமென். அவருடைய கைதி இருக்கிறதுலே பெஸ்ட் privilege என்ன தெரியுமா? The greatest privilege to be the captive of Jesus Christ. கைதியிலே எது பெஸ்ட் கைதி? இயேசுவுக்கு கைதியா இருப்பது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இயேசுவானவர் பவனியாக வந்து எருசலேமுக்குள்ள வந்து சிலுவையில ஆக்சுவலா பார்த்து என்ன பண்றாங்க? அடிச்சு அவரை சின்ன பின்னமாக்கி அந்த கேடு அடைந்தவராய், விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, அவமானப்படுத்தப்பட்டவராக, அவர் என்ன பண்ண, துக்கம் நிறைந்தவராக, அவர் பாவிகளோடு எண்ணப்பட்டவர்களாக சிலுவையில தொங்குறாரு. பார்க்கிறதுக்கு என்னமோ அவமானமும் நிந்தையும் சிலுவை, ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? விடுதலை. ஹல்லேலூயா. நடக்கிறது என்ன? சிறைப்பட்டவர்கள் அரணுக்கு திரும்புகிறார்கள். இழந்து போகிற வாழ்க்கை அல்ல, இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி, எப்ராயிமிலே வில்லை நிரப்பி, சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, உன்னை பராக்கிரமசாலிகளின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். அடிக்கடி இதை ட்ரீம் பண்ணுங்க. நீங்கள் நானும் எப்படியா? பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிறையாக, அவருடைய அடிமையாக இருக்கிறோம் என்று ஏதோ பரிதாபமான ஒரு பிக்சரை மைண்ட்ல கொண்டு வராதீங்க. எவர்கள் இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பராக்கிரமனுடைய கையில இருக்கிற பட்டயத்தை போல இருக்கிறார்களாம். அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார், சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்ளுவார்கள், அவர்கள் குடித்து களிப்பினால்
ஆரவரிப்பார்கள். பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தியாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் திடத்தில் பதிந்திருப்பார்கள். Hallelujah. Beautiful pictures about you and me given by Zechariah the prophet. ஒன்னு பராக்கிரமசாலியினுடைய கையில் உள்ள பட்டயம். இன்னொன்று பாருங்க எப்படி இருப்போமா, தேசத்துல ஏற்றப்பட்ட கொடிகளின் கிடத்தில் பதிந்திருப்போம். நீங்க துபாயில் நீங்க பார்க்கலாம், எல்லா டிஸ்பிளே போர்ட்லயும் இப்ப என்னதான் பாக்குறீங்க? பிளாக் தான் பாக்குறீங்க இல்லையா? எல்லா டிஸ்பிளே போர்டே பாருங்க, all over this place. For the past 2 weeks நீங்க அப்சர்வ் பண்ணா தெரியும், எல்லா flag அவங்களுடைய கொடிய they want to establish that oneness, one nation one family. அப்படிதான் இப்ப சொல்றாங்கல்ல, one nation one family. That's why I appreciate this nation. They want us, the whole immigrant community, to feel as one family. Whether that is with the right intention or wrong intention is not debatable right now, but the point is God wants you and I to be in his flag. அவருடைய ஏற்றப்பட்ட கொடியிலே பதிக்கும்படி உங்களை என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை வாசிக்கும்போது சொன்னேன், ஆண்டவர் இந்த மூஞ்சியவா அப்படின்னு நான் கேட்டேன் ஆண்டவர். இதை வாசிக்கும்போது, are you really serious, Lord? Are you really serious? Do you mean this face, this person, this individual? You want to keep me as a emblem in your flag? ஒரு புளிய வச்சா பரவாயில்ல, ஒரு கழுக வச்சா பரவாயில்ல, அதுங்களுக்காச்சும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, வீரியம் இருக்குன்னு சொல்லி அதான் நாங்கள் அப்படிலாம் வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிடத்தில் பதிந்திருப்பீர்களாம். Hallelujah. What a blessed person I am. Amen. நீங்களும் நானும் அவருடைய வெற்றி கொடியிலே பதிந்தவர்களாய் இருக்கிறோம். 14 பார்த்தா சொல்றாரு, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. கையை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எத்தனை பெருசு. எல்லாம் சொல்லுங்க, Lord, great is your favor. எல்லாம் கரங்களை உயர்த்தி, people, youngsters, for your sake I would like to summarize this in English. Please pay attention. Jesus enters into Jerusalem and he takes a great victory and he gives himself as a sacrifice, defeats the enemy, and he releases the captives and makes the captives an emblem in his flag. So I want you to lift up your hands, all of you together, and say, Lord, great is your favor. So ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் பெரியது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரியது. உங்களுடைய தயவு பெரியது. நீர் உங்களையே எனக்காக பலியாக கொடுத்து ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டீரே. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கரத்துல உள்ள பட்டயமா இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வெற்றி கொடியில இருக்கிற பதிக்கப்பட்ட பதக்கங்களாக இருக்கிறீர்கள். அவருடைய காருண்யம் பெரியது. அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். Hallelujah. அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. If you have an English Bible, can you read it for me? 17th verse, Zechariah 9 and 17. Amen. How great is his goodness and how great is his beauty. Amen. அந்த சிலுவையை பார்க்கும்போது நம்ம கண்களை அந்த கேடடைந்தார் நம்ம சொல்றோம்ல, இல்ல பிற்கப்பட்டவராக விரும்பப்படத்தக்கவராக இல்லை என்று சொல்றோம்ல. ஆனா அதே சிலுவையை ஹெவன் பார்க்கும்போது சொல்லுமா, how great is this beauty, how great is this goodness, because he was torn on the cross, I am living today. Isn't that beauty great? Hallelujah. விரும்பத்தக்க ரூபம் இல்லையே, ஆனா அது எவ்வளவு அழகு. என்னையும் உங்களையும் நிறுத்தி இருக்கிறது, என்னுடைய பாவத்தை மாற்றி இருக்கிறது, அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை எனக்கு கொடுத்து இருக்கிறது. இதான் prophetic understanding of the entry and the complete work of the cross. Zechariah 9, Hosanna. ஒரு 8ல இருந்து நீங்க 8, 9, 10 ஃபுல்லாவே நீங்க வாசிக்கலாம். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அது talks about the first fulfillment and also talks about the second fulfillment. Amen. இவைகள் எல்லாம் முதலாவது வருகையும் முதலாவது செய்து முடித்ததையும் குறிக்கிறது. அவர் இனியும் செய்ய போகிறதையும் இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆடாக, குற்ற நிவாரண பலியாக, நம்முடைய
நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுக்கும்படி அவர் எருசலேமுக்குள்ளே கடந்து வருகிறார். Unless I lay down my life, nobody has the power over it. சொல்றார்ல, என்னுடைய ஜீவனை நான் கொடுக்காவிட்டால் யாரை தொடவே முடியாது. So it was a conscious willing submission. Amen. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தது கான்ஷியஸா, மனப்பூர்வமா, அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அதை ஒப்பு கொடுக்க முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறார் சீஷர்களுக்கு. அவர் பெத்தானியாவுக்கும் பெத்சாய்தாக்கும் அருகில் எரிகோவை கடந்து வரும் பொழுது அவர் 2 சீஷர்களை அழைத்து சொல்கிறார், நீங்கள் நேரா போய் அந்த ஊருக்குள்ள நீங்க என்டர் பண்ணி ஒரு மரத்துல கட்டப்பட்டு இருக்கிற ஒரு கழுதையையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். யாராச்சும் உங்களை ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணுமா? இது ஆண்டவருக்கு தேவை. Today I want to end with that note. ஆண்டவர் எருசலேமுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி he wanted a young, யாரும் எவரும் ஏறிராத ஒரு குட்டி கழுதை அவருக்கு வேணும். ஆமென். நம்மெல்லாம் அந்த சின்ன வயசுல படிப்போம், குட்டி நானையா கழுதை, குட்டி நானையா. இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. அதோட மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் பெருசான கழுதையெல்லாம் அவரை ஏத்த மாட்டேங்குது. என்னைய சொல்றேன், உங்களை சொல்லல, என்னைய சொல்றேன், சாரி. Once I grew, honestly, I have felt that ஸ்கூல்ல நான் அவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கேன், காலேஜ்ல அவ்வளோ பண்ணல, டீச்சர் ஆன பிறகு பண்ணவே இல்லை. ஏன்னா நம்முடைய பொசிஷன் மாறுது இல்ல. ஸோ 10ஆம் கிளாஸ்ல பண்ண வேகம் அஸ் அ ப்ரொஃபஸர் எனக்கு இல்லை. அப்புறம் பூசி மொழிகி அப்படி அழகா தான் சொல்ல முடியுமே தவிர 10th செஞ்ச மாதிரி என்ன பண்ணல, நான் செய்யல. அதுதான் என்னைய பத்தி தான் நான் சொல்றேன். Refuse to let the Christ ride on me. I would like to invite you this morning. Shall we yield ourselves like a little donkey, the mother and the child, as family? தாயும், நீங்க மத்தேயுல வாசித்தீங்கன்னா தாயும் அதனோடு இருக்கிற குட்டியும் ரெண்டையும் தான் அவுத்து கொண்டு வராங்க. ஆண்டவருக்கு தேவைன்னா ஒண்ணு மட்டும் யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு யார் தேவை? நம்ம குடும்பம் தேவை. somebody asks you என்ன இப்படி பண்ண சொல்ல, எங்க இது யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு இவை தேவை. Today I would like to appeal to you, dear church. Jesus needs you. ராஜ்யத்துக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே என் மேல ஏறி வாங்க, ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் கட்ட அவிழ்த்திருங்க ஆண்டவரே. I would like to say this prayer. ஆண்டவரே, let me be like that owner. English எழுதி வச்சிருக்கேன். I just want to read it and I want you to கண்களை மூடி you can just follow this prayer with me. Lord, let me be like this owner of the colt who was willing to let go of the donkey and the baby and the colt. He didn't ask questions. He didn't ask, will it come back to me? He didn't ask for a rent. He didn't ask for a pledge. He let the disciples take the mother and the baby. Father, help me to give myself today. Help us to be released for your work, Lord. Help me to be willing for your work. ஆவியானவரே, கேள்விகள் எதுவும் கேட்காமல், எந்த கண்டிஷன்ஸும் கொடுக்காமல், அந்த கழுதையினுடைய எஜமான் அந்த கழுதையும் அதன் குட்டியையும் இயேசு கிறிஸ்து பவனி செய்யும்படி அனுப்பிவிட்டது போல உங்க ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு நான் என்னையும் என் குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. With no questions asked. And if you want to really commit you and your children and your family, I would request you to stand up in your place.
உண்மையாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எந்த கேள்விகளும் கேட்காமல், எந்த நிபந்தனையும் சொல்லாமல், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, எனக்கு ஆட்டுக்குட்டி திரும்ப கொடுக்கப்படுமா, இந்த கழுதை திரும்பி எனக்கு கொடுக்கப்படுமா, இதுக்கு வாடகை எனக்கு கொடுப்பார்களா, இதை மேல கஷ்டப்படாம ஏறுவார்களா, எந்த கேள்வியும் கேட்காமல் இது எஜமானுக்கு தேவை என்று சொன்ன உடனே அந்த கழுதையும் அதன் குட்டியையும் அந்த எஜமான் விட்டது போல, ஆண்டவரே நான் இந்த காலை வேளையிலே என்னையும் என் குடும்பத்தையும் பாதத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. Father, I submit myself with no questions asked, with no strings attached. ஆண்டவரே, எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் அட்டாச் பண்ணாம, எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் நான் என்ற காலை வேளையில சொல்றேன் ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும், நானும் என் குடும்பமும், நானும் என்னுடைய சம்பாத்தியமும், நானும் என்னுடைய வேலையும், நானும் என்னுடைய வீடும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் இயேசுவுக்கென்று ஆண்டவரே கைதியாக கொடுக்கும் நான் விரும்புகிறேன். I willingly submit myself, Lord. How you willingly gave yourself. கிறிஸ்துவானவர் தன்னை பலியாக எப்படி மனப்பூர்வமாய் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது போல, இன்று காலை வேளையில GSGC குடும்பமாக நாங்கள் எங்களை மனப்பூர்வமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நேரத்தையும், எங்கள் திறமைகளையும், எங்கள் ஜீவனையும், எங்கள் வாழ்க்கையையும் உம்முடைய சுவிசேஷத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பவனி வருவீராக, கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. அந்த கழுதையை கட்டிருந்த கயரை அவிழ்க்கும்படி செஞ்சீங்களே, அது மாதிரி நசனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்றீங்களா? நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என்னை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. ஆனால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் GHC குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவ ஊழியத்துக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, தேவனுடைய பணிக்கென்று இயேசுவை சுமந்து செல்கிற கழுதையாய் இல்லாதபடிக்கு அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கயிறுகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. We release everyone into ministry, Lord. ஊழியத்துக்கென்று நான் ஒவ்வொருத்தர் ரிலீஸ் பண்ணுகிறோம். ஜெப ஊழியத்துக்கென்றும், துதி ஊழியத்துக்கென்றும், அது சுவிசேஷ ஊழியத்துக்கென்றும், அப்போஸ்தல ஊழியத்துக்கென்றும் எங்க அருமையான சகோதரரையும் எங்க சகோதரிகளையும் எங்க பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா லௌகிக கவலைகளும் மாறுவதாக, எல்லா விதமான குருட்டாட்டங்களும் மாறுவதாக. In Jesus name every bondage be broken, every string that is attached be released. எல்லா கயிறுகளும் அவிழ்க்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவர் மேலும் பவனி வருவீராக என்று சொல்லுகிறோம். என் வாழ்க்கையின் மேல் ராஜாவா இருப்பீராக. You be the king of my life, Lord. You be the Lord of my life, Lord. என் குடும்பத்தின் தலைவராக, எங்கள் சபையின் தலைவராக, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஹீரோவாக இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பீராக. மேரா கஷியாந்தரா கபா ரிமெஹனியா டெக்கரே ஷியக்கேரோ நேமஹான்டி ஆக்கரபா. We come against every power of the darkness that's tying up our children, that is keeping our children in bondage. Father, in the name of Jesus, we come against every work of the devil and we break its bondage, oh Lord. Yes, Lord. கட்டுகள் உடைக்கப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கப்பட்டு விடுதலையோடு இயேசுவை சுமந்து செல்லுகிற பவனி வருகிறவர்களாக, களி கூறுகிறவர்களாக, மகிழ்ந்து பாடுகிறவர்களாக, பராக்கிரமன் கையில் உள்ள ஒரு பயங்கரமான பட்டயமாக, அவருடைய வெற்றி கொடியிலே பதிக்கப்பட்டிருக்கிற பதக்கங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். எப்போது
செய்ய. சில ஹீலிங் மினிஸ்ட்ரியில கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லும் போதே சிலர் இருதயத்தில் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். I have called you to do the work of an evangelist with a healing anointing. Hallelujah. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. ஆண்டவர் உங்களை கன்ஃபார்ம் பண்றார். Thank you Jesus. நீங்க பேசும்போது ஹீலிங் உண்டாகும். Hallelujah. உங்க வார்த்தையில ஆண்டவருடைய வசனத்துல ஹீலிங் இருக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிற தேவன் அல்லவா? அவங்க மேல கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Let the anointing உங்களுக்கே தெரியாது. ஆமென். அது ஏற்கனவே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வருகிற நாட்கள்ல அது பிரத்யட்சமாய் செயல்படும். Hallelujah. Outstanding miracles கர்த்தர் செய்வார். Hallelujah. நீங்கள் பேசும்போது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்வார். Hallelujah. Hallelujah. Medical miracles will happen in the name of Jesus. நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததனால இன்றைக்கு சில சொன்னீங்க இருதயத்துல, ஆமென் லார்ட், இனிமேல் என் காலிங்க நான் வேஸ்ட் பண்ண விரும்பல ஆண்டவரே, இனிமேல் நான் பயன்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அந்த இருதயத்துல சொன்ன வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். The Lord will use you mightily in the days to come. Hallelujah. You will not be in one nation. The Lord will take you to nations. Hallelujah. ஒரு தேசம் அல்ல, தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார், உங்களை பயன்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மேல வாசனையா இருக்கார். You will be a fragrance for Christ. ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைப்பதற்காக வரல, அழைத்ததுனால வந்திருக்கிறோம். அதை மாத்திரம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் எழுதி கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய கிருபை இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. 5 minutes. அந்த வேகமாய் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி முடிச்சிடறேன். காணிக்கை நாம just 5 minutes. அடுத்த ஆராதனை இப்போ புதுசாக ஒரு ஆராதனை ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதனால நம்ம சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு. ஓகே, இந்த லோகோவை ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ இப்படி ஒரு லோகோவை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதோடைய முழு அர்த்தத்தை நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்க, டைம் இல்லை. ஸோ திஸ் logo the Lord has given us, so we will go on with this in the days to come. அப்புறம் நீங்கள் அறிந்திருக்கிறபடி 11:30 to 1:30 we will have regular service. பட் முக்கியமான ஒரு அனுசம் பார்த்து நான் சொல்லிடுறேன், டைம் இல்லாதனால. கம்மிங் ஃப்ரைடே இஸ் a good Friday இல்லைங்களா? ஸோ அந்த பெரிய வெள்ளிக்காக நம்ம காலையில் 6:30 to 8:30 ஸ்பெஷல் சர்வீஸ். எல்லாருக்கும் அவங்க ஒர்க்கிங் டேவாக இருக்கும், ஸோ ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ we will have 6:30 to 8:30 and we will provide a carry-on breakfast. ஏதாவது ஒன்று கையில் ஒரு பாக்கெட் வச்சுட்டு போகிற மாதிரி we will give a carry-on breakfast for that, so that நீங்கள் நேராக வேலைக்கு போகலாம். அதனால் நீங்கள் இந்த ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. It will be a very important time in the week, passion week. அதே மாதிரி இந்த டெபாசிட் சொன்னது போல் காலையில் 5 மணி முதல் 6 மணி, 8 மணி முதல் 8 மணி, 8 to 9 தானே, 9 மணி. இந்த 2 இன்னைக்கு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணாதனால இதை என்ன மாற்றலை. ஸோ இந்த 2 நேரம் ஜெபிக்கிற அந்த நேரத்தை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதில் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளும் அதை நீங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புண்டு. நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். உங்களை ஆசீர்வதிப்பார். அது ரெண்டையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி as we have the regular announcements, Friday fasting prayer உண்டு. everyday prayer 8 to 8:30 daily prayer நடைபெறும். அதுலேயும் அந்த 8 to 9 ப்ரேயராக அது நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பர்த்டேஸ் அண்ட் anniversary அதுக்காக நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். இந்த வீக் இந்த 20 இந்த லாஸ்ட் வீக் அண்ட் the first week of April உங்களுடைய anniversary பர்த்டேஸ் இருந்தால் தயவுசெய்து எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். பர்த்டே ஜாஷுவா வந்தீங்களா? ஓகே, விமல்ஸ் பர்த்டே. ஓகே, நம்ம எல்லாரும் வந்து பிள்ளைகளுக்கு நேராக காய்கள் முன்னாடி வந்துருமா சின்னமா? ஆமாம், பிள்ளைகள் நேராக காய்களை நீட்டி நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். எப்பவுமே இந்த வருஷத்தின் ஆரம்பத்துலேருந்தே ஞாபகம் வச்சுருப்பாங்க பிள்ளைகள். ஆமென். அவங்க எப்படா அவங்க பர்த்டே வருது. ஸோ அது ஸோ ஸ்பெஷல் ஃபார் தம். ஸோ கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. மேம்பல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த கிளாரியன்ட் காலுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் மேலே ஆண்டவரே ஒரு விசேஷமான அழைப்பு வச்சிருக்கிறீங்க, அவசரமான ஒரு அழைப்பை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும்.
விசேஷமாக ஆண்டவரே பிறந்த நாளை காணுகிற ஜெரிகாவை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விமலை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவரே நாங்கள் சொன்னது போல ஒரு சுவிசேஷ அழைப்பை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, விசேஷமான அழைப்பை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த அழைப்பை நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க வாயில திறந்து ஆண்டவர் பேசும் பொழுதே ஒரு ஹீலிங் எனக்கு கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலை கட்டளையிடுங்க, நன்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த வருஷம் அவங்களுக்கு நன்மையின் வருஷமா இருப்பதாக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனின் வருஷமா இருப்பதாக, ஞானத்தின் வருஷமா இருப்பதாக, பாதுகாப்பின் வருஷமா இருப்பதாக, சுகத்தின் வருஷமா இருப்பதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்துல ஆண்டவரே செய்கிற வேலையின் கையின் கிரியைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திரும்பவும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே எங்களை பிழைப்பதற்காக அனுப்பவில்லை, உங்களுடைய அழைப்புக்காக அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதனால ஆண்டவரே, salary is not the only thing that will எங்களை போஷிக்கிறது salary இல்லை, எங்களை போஷிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். எல்லாம் விலைவாசிக்கு மத்தியில இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆண்டவரே தேவைகள் நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. குறைவில்லை நீங்க சொன்னது போல கர்த்தரை நிறைவாக்கி நடத்துங்க நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நீங்க எழுப்பி நின்று நான் வந்து டைம் கான்ஷியஸ் ஆகிட்டேன். அடுத்த சர்வீஸ் வரணும் வேற ஒன்றும் இல்லை. ஷால் வி ஸ்டாண்ட் டுகெதர். நம்ம பின்னடைந்து ஒருவராய் வந்து